படம் முழுக்க நம்ம வந்து சரியான சம்பவம். நீங்க அந்த படம் வந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் வேல்யூ மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த படம் வர வரைக்கும் நமக்கு எப்படி ஆவலா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குன்னா அவர் வந்து ஒரு படத்துல சீன் நடிச்சிருக்காரு. அதுல வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு சீன்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த சீன் வரல. அப்போ வந்து அந்த ஆதங்கத்தை வந்து கொட்டி தீக்கிறாரு, அவ்வளவுதான். மன்சூர் அலிகான் ஒரு இயல்பு இருக்குல்ல, ஒரு தனி மனித இயல்பு இருக்குல்ல. நீங்க அவர்கிட்ட போய் நீங்க அதானே எதிர்பார்க்க முடியும். நீங்க வந்து நீங்க அவர் எப்படி நம்ம அந்நியன் படத்துல வர அம்மாஞ்சி மாதிரி அம்பி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க இப்படி கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து எனக்கு அதுல விருப்பம் தான். ஆனா சூர்யா சார் வேணாம்னு சொன்னாரு. ஸோ இந்த டைம் விட்டுருங்க சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது மன்சூர் அலிகானால வந்து தாங்க முடியல. அப்போ டைரக்டா அவருக்கு டைரக்டர்கிட்ட போகாம ஸ்ட்ரைட்டா வந்து கேட்டா சூர்யா கிட்ட போயிடுறாரு. அவ்வளவுதான். அரசியல் இருக்கு சார். சினிமாவில் நிறைய அரசியல் இருக்கு. பிரச்சனையா அவருக்கா இருக்கலாம் சார். இந்த காட்சி வந்தா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரை பேசணும்ல படம் முழுதும். மன்சூர் அலிகானை பேசிட்டா பிரச்சனை அதானே. இது விஷயம் டைரக்டர் நினைக்கிறீங்களா இல்ல நடிகர் நடிச்சிருப்பாரு நீங்க அப்படி நடிகர் தான் நினைச்சிருப்பாரு. டைரக்டர் நினைச்சிருந்தா ஏன் சார் அதை எடுக்க போறாரு? நடிகர் மீன்ஸ் ஹீரோ. ஹீரோ ஹீரோ சூர்யா அவர்கள். ஆமா. இதுல டான்ஸ் ஆட வச்சிங்க, கத்த வச்சிங்க, கதற வச்சிங்க, எகிற வச்சிங்க, இவ்வளவு போராட்டம் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இவ்வளவு வேலை வாங்கிட்டு கடைசியில் அந்த சீனை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன எங்களை பார்த்தா எப்படியா இருக்கு? ஒரு சுயமரியாதைன்றது இருக்குல்ல, சுயமரியாதை பிரச்சனை இல்ல. இது நீங்க நான் படம் பார்த்துட்டேன். நான் ஏற்கனவே நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன். படம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். பாதி படம் உயிரா இருக்கு, பாதி படம் மயிரா இருக்கு. ஆமா, அப்படி இருக்கிறதா சொல்லி தானே ஆகணும். பாதி படம் உயிரா இருக்கு, பாதி படம் மயிரா இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குமா சார்? நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து எந்த ஒரு பேட்டி கொடுத்தாலும் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு வைபா இருக்கும். ஆனா வைபா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடாரு. இன்னைக்கு வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு கோவமா பேசியிருக்காரு சார். ஆண்மை இருக்கா, நானே பிச்சையா எடுக்கிறேன் அப்படி இந்த மாதிரி ஒரு கோவமா யார கேக்குறாரு? இல்ல அதான் யார் அவர் கேட்கிறாரு சார்? என்ன எதுக்காக இப்படி இவ்வளவு கோவம் அவருக்கு? இல்ல நான் கேட்கிறேன். அவரு யார கேட்டாரு? ஆண்மை இருக்கான்னு யார கேட்கிறாரு? யாரே ஒருத்தர் கேட்பாருல, யார கேட்கிறாரு? சும்மா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க சார். என்ன சார் நீங்க பயப்படுறீங்க? கேள்வி கேட்கும்போது கரெக்டா கேளுங்க. நடிகர் சூர்யா அவர்களை எதுக்காக கேட்கிறாரு? சார் என்ன சொல்றேன்னா வந்து கருப்பு படத்துல வந்து நடிச்சேன், ஒரு பாடல் டான்ஸ்லாம் ஆடணும், அது வரல அப்படின்னு சொல்றாரு சார். அந்த காட்சியிலே நீக்கிட்டாங்க, அதுக்கு காரணம் இவர்தான் அப்படின்னு சொல்றான். இதே ஒரு கேள்விகள் வருது. முதல்ல இதை பத்தி சொல்லிடுங்க. சரி, முதல்ல ஒரு படத்துல ஒரு காட்சி யார் முடிவு பண்றாங்க? நடிகர்கள் முடிவு பண்ணல, இயக்குனர் தான் முடிவு பண்றாங்க. இயக்குனர் சொல்ற வரைக்கும், சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நடிகர்கள் நடிக்கிறாங்க. நீங்க சம்பளம் தான் கொடுக்குறீங்க. நீங்க ஒரு நாள் கால் ஷீட் என்ன சம்பளமோ அதை கொடுக்குறீங்க. 4 கால் ஷீட் தானே சார்? 1 டே கால் ஷீட்னா நீங்க அந்த 1 டே கால் ஷீட்டுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நீங்க வேலை வாங்குறீங்க. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு வந்து அவங்க வந்து உழைக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன செய்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி மட்டும், ஒரு செகண்ட்ல வரக்கூடிய காட்சியில் ஏதாவது அப்புறம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்ட வசனம் பல டேக் எடுத்து அது ஓகே ஆகி ஒரு பக்காவாக வந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சீன் வந்ததுன்னா பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கணும் போது அதை வந்து அந்த காட்சியை நீங்கள் நீக்கிறீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் கூட கடுமையாக உழைக்கிறாங்கல்ல, அந்த காட்சி சிறப்பாக வரணுன்றதுக்காக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஒர்க்குக்கு தான் சம்பளம், ஹார்ட் ஒர்க்கு சம்பளம் கிடையாது. ஒர்க்குனா என்ன? ஒரு நாள் கால் ஷீட், அது சம்பளம் கொடுத்துறீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் கால் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீடேக் போயினே இருக்கிறீங்க. அப்போது எல்லாம் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது சாதாரணமாக நான் பதில் சொல்கிறது இப்படி இருக்குது, இது இப்படி வந்து அப்படியே வந்து வந்து அப்படின்னு சொல்லி இப்படி பேசுறது இருக்குல்ல, அப்படி பேசிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆவேசமாக ஆக்ரோஷமாக என் எனர்ஜியெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா புலி வேஷம்லாம் போட்டு பேசுகிறேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போடாம விட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு எப்படி இருக்கும்? நான் இப்போ இங்கே பேசிட்டு நான் கடந்து போயிடும், மறந்துடுவேன். ஆனால் ஒரு சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இதை பேசியிருக்கிறோம், இது எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கும்போது, அது வந்து எம்டி சொல்லிட்டார் சார், அது போட வேணாம் சொல்லிட்டார் அந்த வீடியோ, எப்படி இருக்கும்? அப்போ இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம்.
உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமா பேசுவோம், ஆக்ரோஷமா பேசுவோம். பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வீடியோ வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது வந்து எவ்வளோ பேர் என்ன கமெண்ட்ஸ் அந்த வீடியோ போடாம வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் சம்பளம் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? போடுவோம், போடாம போவோம், எங்க இஷ்டம். நாங்க அப்படிதான் எடுப்போம். அதுக்கப்புறம் வேணாம்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை போட மாட்டோம். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பேமெண்ட் வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? சரிங்க சார். அதனால தான் சொல்றது சில நேரங்கள்ல இது தொழில், கலை சார்ந்த தொழில். தொழில் தான் இது. சினிமா தொழில் தான். கலை சார்ந்த தொழில். இப்ப நான் கூட ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டேன். வில்லனா நடிச்சுட்டேன். படம் முழுக்க வில்லன் தான். படம் முழுக்க நம்ம சம்பவம் பண்ணியிருக்கிறோம். ஆனா வந்து எப்போ படம் வரும் 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 வரும்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல? இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். படம் முழுக்க நம்ம வந்து சரியான சம்பவம் இன்னைக்கு அந்த படம் வந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் வேல்யூ மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த படம் வர வரைக்கும் நமக்கு எப்படி ஆவலா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குன்னா அவர் வந்து ஒரு படத்துல சீன் நடிச்சிருக்கிறாரு. அதுல வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு சீன்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த சீன் வரல. அப்போ வந்து அந்த ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்க்கிறாரு அவ்வளவுதான். ஆனா அது பொது மனுஷ- வெளியில கொட்டணும். அது மன்சூர் அலிகானா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து மன்சூர் அலிகான்னு ஒரு இயல்பு இருக்குல்ல, ஒரு தனி மனித இயல்பு இருக்குல்ல. நீங்க அவர்கிட்ட போய் நீங்க அதானே எதிர்பார்க்க முடியும். நீங்க வந்து நீங்க அவர் எப்படி நம்ம அந்நியன் படத்துல வர அம்மாஞ்சி மாதிரி அம்பி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரிங்க சார். அது வந்து அவர் இயக்குனரையோ எப்பவுமே நிஜ தயாரிப்பாளர் கேள்வி கேட்டா சரி. ம். ஆனா அந்த படத்துல நடிச்ச நடிகர் சூர்யா அவர்கள் எது கேட்கணும் சார்? சார் சில நேரங்கள்ல சில அரசியல் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க. நீங்க வெறும் அவர் பேசுறத மட்டுமே வச்சு பேசாதீங்க. இப்போ அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாரு. ஏன்பா வந்து இந்த சீனை எடுத்துட்டீங்கன்னு வந்து இப்போ நான் கேட்டேன். நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு நபரை வந்து நான் வந்து பேசிட்டேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி போனது தான். என்ன கன்டென்ட்னா இந்த கன்டென்ட் தான் இதை பேசணும்னு சொல்லிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசிட்டாரு. நானும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் வந்து பேசிட்டேன். பேசிட்டு என்னன்னு கேட்டா மறுநாள் வரவே இல்ல அந்த வீடியோ. அதுக்கப்புறம் பண்ணா அடுத்த நாளும் வரவே இல்ல. அப்ப நான் முதல்ல போட்டது யாருக்கு போட்டேன்னு கேட்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர் போடல. எடிட்டர் நமக்கு தெரிஞ்சவர் தானே சொன்னேன். எடிட்டர்ட்ட கேட்கிறேன். என்னப்பா ஆச்சு அந்த வீடியோ வரலன்னு சொல்லிட்டு. சார் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு சார். எல்லாம் வந்து எல்லாமே இப்போ ப்ரொமோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா அத பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிஎம் சொன்னார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு. சரி ஓகே அவ்வளவுதானே சொன்னேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு என்னாச்சுங்க அந்த வீடியோ வந்து போடல. அது கூட ஒரு நாள் கழிச்சு தான் போடல. சார் அது எம்டி வேணாம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காரு சார். அது சம் அதர் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அதோட நான் வந்து இப்போ வந்து எம்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்கல. நீங்கள் ஏன் அந்த வீடியோ போடலன்னு சொல்லி கேட்கல. ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா வந்து இதே மன்சூர் அலிகான் கூட கேட்டிருக்கலாம். ஏன் வந்து டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கலாம். டைரக்டர் வந்து சொல்லியிருக்கலாம். இல்லை சார் வந்து சூர்யா சார் கூட அது வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த சீன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல என்ன சார் காரணம்? ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து சில நேரங்களில் ஏன்னா அரசியல் அவர் சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஆண்மை இருக்கா? சார் நீங்க வந்து நிறைய சார் பணம் அது சம்பாதிக்கிறீங்க, பாருங்க, அக்ரம் ஃபவுண்டேஷன் சார் எதுக்கு இது இப்படி கொட்டிக்கிறீங்க பாருங்க பாருங்க. சொல்றேன். ஓ மன்சூர் அலிகான் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனி மனித இயல்பு இருக்கு சார். ஆட்டிடியூட் இருக்கு. அவருடைய ஆட்டிடியூட் வந்து அவருக்கு யார் பாதி- சூர்யா அவர்களுக்கு சொல்றீங்க? நான் சொல்றது மன்சூர் மன்சூர் அலிகான் சொல்றேன். சரி. சூர்யாவுக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. எல்லாருக்கும் இருக்குங்க. எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. அவருடைய ஆதங்கம், கோபம் என்னன்னு கேட்டா நம்மள நடிக்க வச்சாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் நல்லா வந்திருக்கு. ஆனா அந்த சீனை வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த அதான் கோபம் அந்த ஆதம் ஓகேங்க சார். ஆனா அந்த ஆதம் சூர்யா மேல அவர் காட்டுறாங்க. அதுதான் சார் இல்ல, கேக்குது. திருப்பி திருப்பி நான் கேட்கறது நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்க. இவர் கேட்டிருக்கலாம் சார். ம். டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கலாம். டைரக்டர் வந்து கை காட்டி விடுவானுங்க திடீர்னு. இல்ல சார் இது வந்து இந்த சீன் வந்து சூர்யா சார் வந்து வேணாம். ஏங்க டைரக்டர் என்னங்க சொல்ல முடியும்? நீங்க தானங்க சொன்னீங்க. இப்படி நடி, அப்படி நடின்னு சொன்னீங்க. நான் வந்து அப்படிதானே சார் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அந்த சீன் வரலையே சார் சொன்னா, இல்ல சார் அது சூர்யா சார் அது வந்து வேண்டாம்னு சொல்லிட்டார் சார். அப்படின்னு கை காட்டியிருக்கலாம். இல்ல நீங்க இப்படி கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து எனக்கு அதுல விருப்பம் தான். ஆனா சூர்யா சார் வேணாம்னு சொன்னாரு. ஸோ இந்த டைம் விட்டுருங்க சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம் சார். அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது மன்சூர் அலிகானால வந்து தாங்க முடியல. அப்போ டைரக்டா அவருங்கிற டைரக்டர்கிட்ட போகாம ஸ்ட்ரைட்டா வந்து கேட்டா சூர்யா கிட்ட போயிடுறாரு. அவ்வளவுதான். அரசியல் இருக்கு சார். சினிமாவில் நிறைய அரசியல் இருக்கு. அப்ப இங்க சூர்யா அவர்களும் அரசியல் பண்ணிருக்காரு. இது அரசியல் பண்றது இல்ல இது. ஒரு அந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணாம்னு வந்து முடிவு பண்ணிடலாம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சி வந்து இப்போ வந்துச்சுன்னா வந்து படம் நீளமாகலாம் நினைச்சிருக்கலாம். இல்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே சார். அது வந்து ஒரு டைரக்டர் ஒரு தயாரிப்பாளரும் உரிமை சார். ம், இப்ப நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே நான் எடுத்திருப்பேன். ம். சில நேரங்கள்ல அந்த காட்சி வந்து அங்க தேவையில்லாம இருந்திருக்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நீளமா இருந்திருக்கலாம். ம், எடுத்திருக்கலாம். ம், சரி ஆனா அது ஒரு நடிகர், அது இவர் வந்து ஒரு மூத்த நடிகர்னு சொல்ல பல படங்கள் நடிச்சிருக்காரு. சரி இருக்கட்டும். அப்படிட்டு ஒரு இந்த சார், ஒரு விஷயத்தை போய் ஏன் சார் பிரச்சனையா அவ்வளவு அவருக்கா இருக்கலாம் சார். இந்த காட்சி வந்தா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரை பேசணும்ல படம் முழுதும். மன்சூர் அலிகானை பேசிட்டா பிரச்சனை அதானே. இந்த விஷயம் டைரக்டர் நினைக்கிறாங்களா இல்ல நடிகர் நடிச்சிருப்பா நீங்க இல்ல நினைக்கிறீங்களா அப்படி சார்? கிடையாது. நடிகர் தான் நினைச்சிருப்பாரு. டைரக்டர் நினைச்சிருந்தா ஏன் சார் அதை எடுக்க போறாரு? நடிகர் மீன்ஸ் ஹீரோ. ஹீரோ. ஹீரோ சூர்யா அவர்கள். ஆமா ஆமா. இப்போ டைரக்டர் வந்து நினைச்சதா ஏன் அதை நடிக்க சொல்ல போறாரு? புரியுதா உங்களுக்கு? டைரக்டர் தானே விரும்பி அந்த வந்து இந்த காட்சியை படமாக்குறது. அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த கதை அந்த சீனை நீக்க போறாரு. இதெல்லாம் நடக்கும் சார்.
சினிமாவில் இதெல்லாம் சகஜம். அவர் சொல்றாரு, நான் ஒரு 10 சீன் நடிச்சேன் சார், 10 சீனும் பிரமாதமான சார், ஆனால் 6 சீனை கட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னாங்க. எடுக்கும்போது வேகமாக எடுப்பாங்க சார். நம்ம இருக்கிற டைரக்டருங்கெல்லாம் உங்களுக்கு தெரியல சார், வேகமாக வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு வந்து நான் சரிக்கட்டா இவங்க வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷூட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எடிட் பண்ணி சுருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3.5 மணி 4 மணி நேரம் ஆகிடும். என்னதான் சுருக்கினாலும் அது 2 பார்ட்டாக ஓட்ட முடியாது. அப்போ மறுபடியும் சுருக்கணும் போதுனா அப்போ இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் கட் பண்ணி. முன்னாடிலாம் வந்து பயம் இருந்துச்சு சார், ஃபிலிம் ரோல் வேஸ்ட் ஆகிடும்ட்டு. இப்போ அப்படி கிடையாது. என்னது சிப்பு, சின்ன கார்டு, அவ்வளோதான். முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து ஃபிலிம் ரோல் வேஸ்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சிப், கம்ப்யூட்டர் சிப்பு தான், அது வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எத்தனை சீன் வேணாலும் எடுக்கிறது வந்து எடுக்கலாம். அது சரி இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு அப்படியே டேக் போயினே இருக்கலாம். கடைசியில வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த நீளமா வந்துச்சு அதனால கட் பண்ணா கூட ஓகே. ஆனா நீங்க சொன்னீங்க கதாநாயகருக்கு வந்து அது அந்த அரசியலாம் நடக்கும் சார். அதான் அவ்வளவு ஆதமா இருக்கும். இதுல நடந்துதான்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த மாதிரி நடக்கும். அந்த சீனை கொஞ்சம் கட் பண்ணுங்க, அந்த சீன் வேணாம், என்ன ரொம்ப டம்மி பண்ற மாதிரி இருக்கு, என்ன வந்து எனக்கு வெயிட் இல்லாத மாதிரி ஆயிடுது, அந்த சீனை வந்து அலோவ் பண்ணாதீங்க. சில நாள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மிஸ்டர் பாரத்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக தான் நடிச்சிட்டு இருக்காரு. அங்கே இங்கே ஒரு சீன் தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு, வில்லன் கேரக்டர் தான் நடிக்கிறாரு, கதாநாயகன் ஆகல. அப்போ மிஸ்டர் பாரத் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கதைப்படி உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு அப்பாவாக நடிப்பார். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேப் பண்ணிடுவார். அந்த ரேப்பில் பிறந்த குழந்தை தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். ரேப்னா வந்து கதற கிடையாது, நார்மலாக பேசியே பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு பிறக்கிற குழந்தை தான் ரஜினிகாந்த். 2 பேரும் வந்து ஒரு பாட்டு சீன் கிடைக்கும், என்னம்மா கண்ணு சௌக்கியமானு சொல்லிருக்குல்ல. அதுதான் அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் என்ன தெரியுமா பேசுனாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆன ரஜினியோட சத்யராஜ் சூப்பராக நடிக்கிறாருன்னு பேசுனாங்க. ரஜினியோட சத்யராஜ் சூப்பராக நடிக்கிறாரு பேசுனாங்க. அது உள்ளபடியே அந்த மாதிரி அந்த விமர்சனம் வரும்போது நடிகர்கள் எப்படி இருக்கும்? ரஜினிகாந்த் மனுஷன் தானே சார், அது ஏத்துக்கணும் சார். அந்த ரோல் வந்து வெயிட்டா இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்படின்னு சார். ரைட். இப்போ நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் உங்க எம்டி கிட்ட போறேன், நீங்க நிக்கிறீங்க, உங்க எம்டி வெளியில வராரு, என்ன சார் ஹலோ சார் வணக்கம் சார் சொல்றாரு. எப்படி சார் வந்து தம்பி எப்படி சார் சூப்பரா வந்து இன்டர்வியூ பண்ணார் சார், ஆனா போன வாரம் வந்து ஒரு தம்பி இருந்தார் சார், இவரோட அவர் சூப்பரா பண்றாரு சார் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? உண்மையை ஏத்துதான் சாகணும். உண்மை ஏத்துனா அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க முதல்ல. வேதனையா இருந்தாலும் சார் இவரை விட போன வாரம் ஒரு தம்பி வந்திருந்தா பாருங்க, செம்மையா பண்ண சார் ஆங்கரிங். அப்படிதான் சில நேரங்கள்ல விமர்சனங்கள் வரும், அது பெரிய பக்குவம் வேணும் சார். இப்போ இந்த இடத்துல நான் அவர் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஒரு நாள் கால் ஷீட்டு நீங்கள் பணம் கொடுத்துறீங்க, ஆனால் ஒரு நாள் கால் ஷீட் நீங்கள் பணம் கொடுத்தாலும் இது நீங்கள் கொட்டாய் விடுற சீனை நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இது ஒரு நாள் முழுது நீங்கள் என்ன இருக்கிற ஒரு 4 சீன் எடுக்கிறீங்க, அந்த 4 சீனை நீங்கள் கொட்டாய் விடுறீங்க அவ்வளோதான் சார், இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க அவ்வளோதான்னாலும் பிரச்சனையே கிடையாது. சரி, ஒரு விஷயம் அப்படியே இப்படி மனுஷன் எப்படி தூங்குவாருன்னு தெரியல, அவ்வளோதான். ஆனால் அப்படி கிடையாது. இதில் டான்ஸ் ஆட வச்சிங்க, கத்த வச்சிங்க, கதற வச்சிங்க, எகிற வச்சிங்க, இவ்வளோ போராட்டம் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இவ்வளோ வேலை வாங்கிட்டு கடைசியில் அந்த சீனை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன எங்களை பார்த்தா எப்படியா இருக்கு? ஒரு சுயமரியாதைன்றது இருக்குல்ல, அதனால தான் சுயமரியாதை பிரச்சனை. நீங்கள் நீக்குனீங்கன்னா என்ன பொருள், எதுக்காக நீக்குறீங்க? அதுக்கு எதுக்கு இவ்வளோ மெனக்கட்டு எங்களை வந்து கஷ்டப்படுத்துனீங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு உள்குத்து நடந்திருக்கு, அதை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. சரிங்க சார். இப்போ இந்த டைம்ல வந்து சூர்யா அவர்கள் நடிப்பு வெளியே வந்த படம் விஸ்வநாத ஆண்டர்சன். இப்போ நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி கருப்பு படம் வெளியே வந்தது, பல சர்ச்சைகளை சந்திச்சுது, தியேட்டரே கொடுக்கல, ஆனா செம்ம சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க, ஃபேன்ஸ் சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி சூர்யா அவர்கள் இந்த படம் வந்திருக்கு, இந்த படம் வரும்போது பல விமர்சனங்கள் வந்திருக்கு, என்னடா கதை, 40 வயசுல ஒரு ஹீரோ, 20 வயசு ஹீரோயினி, இவங்க 2 பேரும் கல்யாணம் அப்படின்னு பல விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது நான் படம் பார்த்துட்டேன், நான் என்னோட விமர்சனம் பண்ணியிருந்தேன், படம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். பாதி படம் உயிரா இருக்கு, பாதி படம் மயிரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அப்படி இருக்கிறதா சொல்லி தானே ஆகணும். பாதி படம் உயிரா இருக்கு, பாதி படம் மயிரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, மயிருன்றதுதான் நான் ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைச்சாதீங்க. அங்க வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த படத்துல வந்து கதை என்னன்னு நான் சொல்றேன், முதல்ல சொல்லிடுறேன். ஏன் மயிருன்னு சொன்னா, சூர்யா வந்து வயசு 40, மமிதா பைஜுக்கு வயசு வந்து 20. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 40 வயசு உள்ள ஆளாக காட்டணும்ல, அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த முடி இருக்குல்ல, எங்கேயோ ஒரு 2, 3, 4, 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை முடி வச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த இடத்துல எங்க மயிரில் இந்த தாடியில் தலைமுடியில் நினச்சிட போறீங்க, தலைமுடியெலாம் கருப்பாக தான் இருக்கும், அது காமிச்சா இதுவாகிடும்ல ஹீரோ. இங்கே ஆமாம், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை முடி அங்கே ஒன்றும் இங்கே வச்சுட்டு பேட்ச் ஒர்க். ஆமாம்,
அதான் சொன்னேன், பாதி படம் உயிரா இருக்கு, பாதி படம் மயிரா இருக்கு சொன்னதுக்கு அது காரணம். சார் இவ்வளவுதான் நிறைவான ஒரு கேள்வி சார். இப்ப கருப்பு படம் வரும்போது வந்து பல விமர்சனம் வந்தது, அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப இந்த படத்துக்கு வந்து சில பேர் வந்து நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்குறாங்க, அப்படி கொடுங்க இப்படி சார் fans நெகட்டிவ் சொல்றாங்க விமர்சனம் கிடையாது சார். சார். இப்ப பாதி இந்த படம் படமும் பாருங்க, அப்படி ஹிட் ஆக ஒரு போகுது. கதை எடுக்கணும்னு சொன்னா சென்சிட்டிவா கொண்டு போங்க. அப்ப சூர்யா அவர்கள் இப்ப எடுத்த கதையை சரியா தேர்வு பண்ணலையோ? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன்னா வந்து இந்த கதை பொறுத்த வரைக்கும் நான் பாதி கதை அதனால தான் பாதி கதை உயிரா இருக்கு, உணர்வோடு இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையிலேயே வந்து பாதி படம் சூப்பரா இருக்கு நான் சொல்லுவேன். சில காட்சிகள் இருக்கு, அதை நீங்க போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுல வந்து ஒரு டிரைவருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பான். அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சரி. விளக்குற இடம் இருக்கு பாத்தியா, அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த விளக்கக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க, அந்த பாண்டிங், அந்த உறவு வந்து விளக்குற, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல கதை இருக்கு, நல்ல கதை தான். ஆனா சொதப்புனது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இன்டர்வெல்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மென்டல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். யாரு? வெங்கட் அட்ரூலி. இது அட்லி மென்டல் மணிகண்டன் ஆயிட்டான், lastல. அவன் மண்டியில எவனோ ஏத்திட்டான்னு நினைக்கிறேன். டேய் இதெல்லாம் இப்படி வைடா அப்படி வைடா. இங்க வந்து அது பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, இளமையும் விட்டுறக்கூடாது. யாரு? சூர்யா பிரச்சனை. ஆனா Fan base யூத்தா ஆயிடுச்சு. காட்டணும்ல. ம். எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா fans ஒத்துக்க மாட்டாங்க. அதான் Fans. சொல்றேன். அப்போ இந்த இடத்துல யூத்தா சரி, அப்படி மமிதா பைஜ்வாது பாத்தீங்கன்னா அப்போ என்ன செஞ்சிடணும், அந்த 20 வயசு பொண்ணு மாதிரி போட்டுருக்கணும் யாராச்சும். அது அவங்க ஃபேன்ஸ் ஒத்துக்க ஆனா அவங்க ஃபேன்ஸ் வருவாங்க. அப்போ அவங்கள பார்த்தா 20 வயசு மாதிரி சொல்ல முடியல. யாரு? அந்த பொண்ணை பார்த்தா 20 வயசு சொல்ல முடியல. அங்கேயும் சிக்கலா தான் இருக்குது. இவரை வந்து 40 வயசு சொல்றாங்க, 40 வயசு ஆள் மாதிரி காட்டணும்ல. சார். அப்போ ஃபேன்ஸாலே இந்த படம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றீங்களோ? அப்படி கிடையாது. சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ், அதை கட்டினா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் முதல்ல. சரிங்க சார். சரி. புரியுங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணாம நீங்க வந்து இல்லைங்க நான் வந்து இப்படிதான் இருப்பேன், 2 சண்டை போறாரு, எதுக்கு போறாருன்னு தெரியல. சரிங்க சார். எதுக்குங்க அந்த சண்டை போறாரு? ஸோ இதெல்லாம் வந்து தப்பான முன்னுதாரணம். இதை சொன்னாதான் நம்மளை பைத்தியக்காரன்னு வானுங்க. எதுக்கு? படம் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கு சார், படம் போய் பாருங்க. அதான் நேற்று கேட்குறேன், என்ன சார் நீங்க விமர்சனம் பண்றீங்க, ஒரு நாகரிகம் வேணும் சார். எது சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பாதி படம் உயிர் பாதி படம் மயிர்னு விமர்சனம் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் சார், உண்மைதான் சார் சொல்றேன். நீங்க போய் பாருங்க சார், பாதி படம் மயிரா இல்லைன்னா நீங்க வந்து கேளுங்க. என்ன இருக்கிறத நான் சொல்றேன், நான் தப்பா நான் சொல்ல. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடுத்திருக்க முடியும், ஒரு உணர்வுபூர்வமா எடுத்திருக்க முடியும். ஆனா நீங்க காமெடின்ற பேர்ல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவா கொண்டு போறோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்க. அப்படி போயிட்டு கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் வந்து ப்ளூ சட்டை மாறன் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி இருக்குன்னு கேட்டேன்னா, அவரு தொழிலதிபர் சார், அவர் இன்னும் தொழில் செய்யறாரு. ஏன்னா எல்லாமே ஐஃபையா இருக்கு சார். சொந்தமா ஃப்ளைட் நினைச்சாருன்னா ஒரு ஹோட்டல்ல ஒரே ஓவர் நைட்ல அங்கேயே 1 ஹவர்ல எழுதி வாங்கிடுறாரு சார் ஹோட்டல்ல. இப்படி பெரிய கோடீஸ்வரனா காட்டுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் என்ன தொழில் செய்தாரு காட்டவே இல்லை. சரி பிசினஸ் மேன், என்ன பிசினஸ் பண்ணீங்க சார் நீங்க? எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறீங்க? சொல்றேன்னா இதெல்லாம் இன்னும் இந்த சினிமா வந்து மாறல. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நன்றிங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.